திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில்தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இனியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு இன்றைக்கு அண்மை காலமாக பார்த்தீங்களா, இந்த 2-3 மாதங்களில் சென்னை மாநகரத்தை சுற்றி பல்வேறு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் அண்ணா நகர் பகுதியில் ஒரு சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரை பெற்றுக்கொண்டு மகளிர் காவல் நிலையத்தில் போலீஸார் வழக்கு பதிவு செய்துவிட்டு விசாரிப்பதில் அலட்சியம் காட்டிய காரணத்தினால இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது போலீஸ் அவர்களை எச்சரித்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த தகவல்களெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமாக உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இந்த வழக்கு உண்மையாக நடைபெற வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்குது. ஒரு வெட்கக்கேடான செயல். உயர்நீதிமன்றமே தானா முன்வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகும் ஏன் உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு மேல்முறை செய்ய வேண்டும்? இதில் என்ன மர்மம் இருக்கின்றது? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றது? பாலியல் வன்கொடுமை செய்கின்றவர்களை தண்டிக்க வேண்டும். அதற்கு மாறாக ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து டெல்லியிலே உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்கள் கேட்கின்றார்கள். இப்படிப்பட்ட சமூகம் அரசாங்கமே செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் துணிச்சலோடு இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள். மற்றொரு மாணவி சென்னை சிந்தாரப்பேட்டையில் மணலம் குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களை 10க்கும் மேற்பட்டவர் தொடர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது சென்னையில் மட்டும் நடைபெற்ற சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இந்த அரசு வழக்கம் போல கிடப்பில் போட்டுறாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமிகள் உட்படுத்தப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. அதோட புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், அங்கே அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிச்சிட்டு வர்றாரு. அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டாவை காட்டி 10 லட்சம் ரூபா கொடு என்று மிரட்டியிருக்கின்றார். அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார். மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கே இருக்கின்ற அறந்தாங்கில் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார், இது விசாரிக்க வேண்டும் என்று. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கிடப்பிலே போடப்படுகின்றார். அதற்கு காரணம் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர் என்று இங்கே பத்திரிகையிலையும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. பார்த்தீங்களா, அவர் தான் திமுக பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க, முக்கிய பொறுப்பில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளன. இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள்
திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலோர் இருப்பதாக செய்திகள் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடந்தது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது. நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டோம். குற்றம் செய்வர்கள் அச்ச உணர்வோடு இருந்தார்கள். குற்றம் செய்வர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆனால் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. வேலியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கிறீங்க, காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இந்த ஒரு பதட்டமான ஒரு வழக்குல எஃப்ஐஆர் வந்து வெளியே கசிஞ்சிருக்கு. நேத்து பிரஸ் மீட்ல கமிஷனர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்றாரு. நீங்களும் முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க. அவர் சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் ஏத்துக்க முடியும்? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இப்படிப்பட்ட குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். எந்தவித ஒரு அரசியல் தலையீடும் இல்லாதது. இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களை மீது வழக்கு போட தயங்குகிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆணையாளர் சொல்கிறார், ஹோஸ்டல் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அதன் பிறகு நான் வழக்கு பேசுகிறேன். இன்றைக்கு செய்தி இதே அடுத்தது வரேன். இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இதுலேயே மாறுபட்ட கருத்து இருக்குது. இதுதான் காவல்துறையுடைய நிலைமை. இன்னொன்று, எஃப்ஐஆர் எப்படி கணிஞ்சது? இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில் வெளியில் வந்துடுது. பேரே வரக்கூடாது, சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது? சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை தகவல் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்றும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுதந்திரமாக அவர் உலாவியது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார்.